15வது ஸ்லோகம். யஹ அசௌ மயா அவிதித தத்வத்ருஷா சபாயாம். யோசௌ மயா விதித தத்வத்ருஷா சபாயாம் क्षिप्तः दुरुक्तिविशिगैः अगणय्य तन्माम्. क्षिप्तो दुरुक्तिविशिगैरगणय्य तन्माम्. अर्वाक् पदन्तम् अर्हत्तनिन्तया पाद. अर्वाक् पदन्तमर्हत्तनिन्तया पाद. दृष्ट्या आर्द्रया सह भगवान् स्वकृतेन तुष्येद. दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येद. योऽसौ मया विदित तत्त्वदृशा सभायां क्षिप्तो दुरुक्तिविशिगैरगणय्य तन्माम्. अर्वाक् पदन्तमर्हत्तनिन्तया पात्. दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येद. ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்காதக்கி நான் உங்களை அந்த பிரஜாபதிகளோட சதசில வச்சு துஷிச்ச வாக்குகளாயிருக்கிற சரங்களால உங்களோட மனசை முறிச்சேன். வந்திக்கப்பட வேண்டின வாழில ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனான நீங்கள் உங்களை நிந்திச்சானா அதனோட பலன் கட்டாயம் கிடைக்கும், அது நரக பிராப்தி ஆக்கும். ஆனா நீங்கள் காருண்யம் இருக்கிறவராக்கும். நீங்கள் என்ன பண்ணினீர்கள்? என்னோடு அந்த இன்சல்டேஷனை எல்லாம் தொடச்சு போட்டுட்டல். டோன்ட் கேர் அப்படின்னு എന്നിട്ട് கருணையோடு கூடிட்டு இருக்கிற பார்வையால என்ன மறுபடியும் புனர்ஜீவன் கொடுத்து காப்பாத்திட்டல். இதுக்கு பிரத்யுபகாரம் செய்யறதுக்கு நான் திராணி இல்லாதவனாக்கும். நீங்கள் செஞ்ச அந்த ஹெல்ப்புக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீங்கள் ஸ்வயம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணுமே பகவானே. உங்களுக்கு நான் அதை தரேன் இதை தரேன்னு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். எந்த ஆஃபரும் நான் உங்களுக்கு தரமாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற சர்வதும் நீங்கள் தான். நீங்கள் இல்லாத ஒன்று இங்கே எங்கேயாவது இருந்தால் தானே அதை தூக்கி உங்களுக்கு நான் கொடுத்து குஷிப்படுத்த முடியும். எல்லாத்துலேயும் எங்கேயும் சர்வவும் ரொம்ப நிற்கிற நீங்கள். அப்படி இருக்கிறத நான் என்னத்தை கொடுத்து உங்ககிட்ட பகவானே இது என்னோட சமர்ப்பணமாக வச்சுக்குங்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை குஷிப்படுத்துவேன். எல்லாத்திலையும் நீங்கள் தான் இருக்க. உங்களோட சைதன்யம் இல்லாத ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் இல்லை. அதனால பகவானே நீங்கள் ஸ்வயம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணுமே பகவானே. உங்களுக்கு நான் அது தரேன் இது தரேன் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம் எல்லாத்திலையும் நீங்கள் தான் இருக்க. இந்த என்னோட சரீரமும் நீங்கள் கொடுத்த சரீரம் தான். பகவானோட காருண்யத்தை தட்சணிங்க சொல்லவாக்குமே செய்கிறார். அவிதித தத்துவதிருஷா, பகவத் தத்துவம் தெரியாத, பகவத் மகிமை தெரியாத மயா என்னால, பகவத் மாயையில குறுங்கி போனதால, அஜ்ஞானம் ஜாஸ்தி ஆனதுனால, பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் இல்லாத என்னால நான் உங்களை பலவிதமா இன்சல்ட் பண்ணியிருக்கேன். மான்தோலை போட்டு நடக்கிறவனாக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சர்ப்பங்களை ஆபரணமாயிட்டு போட்டுருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்மசானத்தில் நர்த்தனமாடவ உங்களை பலதும் சொல்லி இன்சல்ட் பண்ணினேன். சொடல பஸ்மத்தை சிரசில
மட்டுமில்லை சரீரத்திலையும் பூசின்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கிற உங்களோட அந்த உருவத்தை நான் இன்சல்ட் பண்ணியிருக்கேன். இதனோடொன்னும் பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் எனக்கு இல்லாததினாலேயாக்கும் அஜ்ஞானியான என்னால துருக்தி விஷிகைகி ரொம்ப ரொம்ப துஷிச்ச வார்த்தைகளா இருக்கிற விஷிகம் ஜனன அஸ்திரம் வார்த்தைகளா இருக்கிற அஸ்திரங்களால உங்க மேல நான் தொடுத்து விட்டேன். சபாயாம் பிரஜாபதிகள் நடத்துற யாகத்துல யஹ அசௌ இதெல்லாம் கேட்டுண்டு நீங்கள் அமைதியா உட்கார்ந்து இருந்த சிப்தகா வார்த்தைகளாயிருக்கிற பானங்களால நான் உங்களை கீறி முறிச்சேன். ஹிருதயம் உங்களோட கீறி முறியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டாக்கும் நான் அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிச்சேன். இருந்துட்டு கூடியும் அதெல்லாத்தையும் அகணையா கேர் பண்ணாதக்கு நான் செய்த துரோகம் நினைக்காதக்கு அர்ஹத்தம நிந்தையா சிரஷ்டனா இருக்கிற உங்களை இன்சல்ட் செஞ்சதால அர்வாக்கு நரகத்துல போய் பதந்தம் விழறத்துக்கு இருந்த மாம் என்ன ஆர்திரையா திருஷ்டியா காருண்ய கடாட்சத்தோடு கூடிட்டு அபாது காப்பாத்திட்டேளே. நீங்கள் என்னோட சிரச வீரபத்ர சுவாமி ஆயிட்டு வந்து திருகி எடுத்து அக்னியில ஹோமிக்கலை அப்படின்னாக்கா நான் எത്ര நரகங்களில போயாக்கும் என்னோட பாபத்தை அனுபவிப்பேன் பகவானே. எல்லா நரகங்களும் ஒரு சேர அனுபவிச்சாலும் என்னோட பாபம் தீராதே பகவானே. அந்த அளவுக்கு பாபம் செஞ்சவனாக்குமே நான். நீங்கள் என்னோட தலைய திருகி எடுத்து சிக்ஷை தந்ததால எனக்கு நரக யாத்திரை அப்படிங்கிறது இனி இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். அதனால நீங்கள் எங்கிட்ட செஞ்சது அனுகிரகமாயிட்டாக்கும் நான் இப்ப நினைக்கிறேன். இப்போ என்னோட தலையை திருகி அக்னியில போட்டுட்டு இப்போ ஆடோடு தலையை வச்சு தந்திருக்கிறது அது ஆரம்பத்துல நான் அதை நினைச்சு சங்கடப்பட்டேன். ஆனா இப்ப நினைச்சு பாக்கறத அது ஒரு அனுகிரகமாயிட்டாக்கும் இப்ப எனக்கு தோணுறது. என்னோட தலைய அறுத்தோன பகவான் எங்கிட்ட க்ஷமிச்சதாயிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். தலை போன எனக்கு வாழறதுக்கு புதுசா ஒரு தலையும் வச்சு தந்துட்டார். அகங்காரம் இந்த தலையை வச்சுட்டு செய்யறதுக்கே முடியாது. துளி கூட அகங்காரம் காட்ட முடியாது. இனி நான் தெற்று குற்றங்கள் செய்ய மாட்டேன். நரக யாத்திரையும் எனக்கு இனி இல்லை. உங்களுக்கு நான் என்ன தெரிவேன் பகவானே? இந்த உலகத்துல இருக்கிற சர்வதும் நீங்கள் தானே அதுல எல்லாத்திலையும் இருக்க. உங்களை குஷிப்படுத்துறதுக்கு ஆயிட்டு தரதுக்கு உங்களுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு இங்க ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கிறத நான் என்னத்தை தெரிவேன்? அத்வைத பாவமா இருக்கிற நீங்கள் உங்களிலேருந்து வேறிட்டு வேற ஏதாவது இருந்தா தானே அதை தூக்கி உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை குஷிப்படுத்த முடியும். அதனால இங்க இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுத்து தர மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் காணலை. சர்வதும் நீங்களாக்கும் அப்படிங்கிறதுனால உங்களிலேருந்து வேறிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்வக்ருதேன துஷ்யேத் உங்களோட பிரவൃத்தியால நீங்கள் சந்தோஷம் அடையுங்கோ பகவானே. ஆத்மாராமனாக்குமே நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த தேஜஸ்ல லயிச்சுண்டு உங்களோட சத் பிரவൃத்தியில லோக பரிபாலன பிரவൃத்தியில துஷ்ட நிகிரகம் நடத்துற உங்களோடு அந்த காருண்ய பிரவൃத்தியில நீங்கள் குஷியாயிருங்கோ பகவானே அப்படின்னு தட்சணிங்க பகவான் கிட்ட சொல்லிட்டு ஸ்துதிக்கிறார். பதினாறாவது ஸ்லோகம். 16வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் மைத்ரேயர் விதுரருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதாக்கும் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு தட்சன் பகவானை ஸ்துதிச்சத பார்த்தோம். இனி அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேயர் வர்ணிக்கிறார். அதனால மைத்ரேய உவாஜா
16வது ஸ்லோகம். க்ஷமாப்யம் ஏவம் சஹ மீட்வாம்சம் பிரம்மணா ச அனுமந்திரிதः. க்ஷமாப்யேவம் சமீட்வாம்சம் பிரம்மணா ச அனுமந்திரிதः. கர்ம சந்தானயாம் ஆசா. கர்ம சந்தானயாமாச சஹ உபாத்யாயः. சஹ உபாத்யாய ரித்விக் ஆதிபிஹி. கர்ம சந்தானயாமாச சோபாத்யாய த்விகாதிபிஹி. க்ஷமாப்யைவம் சமீட்வாம்சம் பிரம்மணா ஜானுமந்திரிதா. கர்ம சந்தானயாமாச சோபாத்யாய ரித்விக் ஆதிபிஹி. கர்ம சந்தானயாமாச சோபாத்யாய த்விகாதிபிஹி. சஹா தட்சன் அப்படிங்கிற அவன், ஏவம் இப்படியெல்லாம், மீட்வாம்சம் ஸ்துதிக்கிறதுக்கு அர்ஹதை இருக்கிற மகாதேவன் கிட்ட ஸ்துதிச்சு, க்ஷமாப்யா சமஸ்த அபராதங்களும் பொறுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மணாச்ச பிரம்மாவும், அதுக்கப்புறம் பிரம்மாவும் தட்சனுக்கு அனுமந்திரிதா ஆജ്ഞകൾ கொடுத்தார். இனி யாகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரம்மா தட்சனுக்கு அனுமதி கொடுத்தார். அதுக்கப்புறமா கர்மா அந்த யாகம் சந்தானயாமாசா നന്നാ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ചെയ്യறதுக்கு ആരംഭിച്ച. സഹ ഉപാധ്യായ யாகத்துக்கு வேத மந்திரங்கள் சொல்ற புரோகிதர்கள், ரித்திக் அந்த ரித்திக்குகள், அக்னியில ஹோமம் செய்யற ரித்திக்குகள், அக்னி இதோடு கூடிட்டு அந்த யாகம் ஆரம்பிச்சது. தட்சயாகத்துக்கு தடசம் வந்து அது நின்று இப்ப மறுபடியும் தட்சனுக்கு ஆடோடு தலைகடச்சு இப்போ எல்லாருக்கும் சத்குணம் வந்து சேர்ந்துட்டு இப்போ தட்சயாகத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சா. தட்சயாகத்தோடு ஆரம்பத்துல முதல்ல ப்ரஹஸ்பதி சவம் அப்படிங்கிற யாகமாக்கும் ஆரம்பிச்சா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த யாகத்தை செய்யறதுக்கு தொடர்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சா. பதினேழாவது ஸ்லோகம். வைஷ்ணவம் யஜ்ஞ சந்தத்யை. வைஷ்ணவம் யஜ்ஞ சந்தத்யை த்ரிகபாலகம் திஜோத்தமாக புரோடாசம் நிரவபன் வீர संसर्ग शुद्धये. वैष्णवं यज्ञ संदत्यै त्रिकपालं द्विजोत्तमा पुरोडांशं निरवबन् वीर संसर्ग शुद्धये. यज्ञ संदत्यै எந்த தடசமும் இல்லாத யஜ்ஞம், நல்லபடியா அந்த யஜ்ஞம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கிறதுக்கு வீர சம்சர்க சுத்தையே. வீர சம்சர்க்கம்
அப்படின்னாக்கா வீரபத்ர சுவாமி சிவபூதங்களோடு கூடிட்டு வந்து அந்த யாகத்தை தடங்கல் பண்ணினாரே, அந்த டைமில் அந்த யாக அக்னிய மூத்திரத்தை விட்டாக்கும் அணைச்சா அந்த சிவபூதங்கள் தலைமுடியெல்லாம் பறிச்சு போட்டு அந்த யாகத்தை தடசம் பண்ணினா, மூத்திரத்தை விட்டு தடசம் பண்ணினா. அதே மாதிரி சிவபூதங்கள் பலரையும் அடிச்சோன அவளோடு அடிகொண்டு பலருக்கும் சரீரத்தில் முறிவு கொண்டு அந்த ரத்தங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. அதனால வீர சம்சர்க சுத்தையே, அந்த வீரபத்ர சுவாமியும் சிவபூதங்களும் அந்த யாக பூமியில வந்த காரணமாயிட்டு நடந்த அசுத்தி, அதை சுத்தம் பண்றதுக்கு திஜோத்தமாக பகவானை துதிக்கிற பிராமண உத்தமர்கள் திரிகபாலம் தலையொட்டி மாதிரி இருக்கிற 3 பாத்திரங்கள், பவுல், அந்த பாத்திரங்களில வைஷ்ணவம் நிரவபன். வைஷ்ணவம் அப்படின்னாக்கா விஷ்ணுவாகர தேவதையோடு கூடின புரோடாசம், அந்த ஹவிசு ஹோமகுண்டத்துல நிரவபன் சமர்ப்பணம் பண்ணினா, ஹவிசு அக்னியில சமர்ப்பிச்சா அப்படின்னு அர்த்தம். 3 பாத்திரங்களில ஹவிஸ் எடுத்து மகாவிஷ்ணுவை சங்கல்பம் பண்ணிண்டு, அதாக்கும் இங்க வைஷ்ணவம். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம அப்படின்னு அக்னியில ஹவிச சமர்ப்பணம் பண்ணினா. 3 பாத்திரங்களிலே ஆயிட்டு பகவான் ஹரியையே நினைச்சுண்டு சமர்ப்பிச்சா. யாக பூமியில அசுத்தி இல்லாம பண்றதுக்கு வேண்டிட்டாக்கும் அவ இப்படி ஒரு சமர்ப்பணம் பண்ணினா. தட்சனோடு தலைய அந்த அக்னியில வீரபத்ர சுவாமி சுட்டெரிச்ச அந்த ஒரு அசுத்தி. அதே மாதிரி அந்த யாகசாலையில நிறைய அசுத்திகள் நடந்திருக்கு. தலைமுடிய பறிச்சு போட்டா, அடுத்த வாழை அடிச்ச ரத்தங்கள், இதெல்லாம் இந்த தட்சனோடு தலைய தட்சிண அக்னியிலியாக்கும் வீரபத்ர சுவாமி ஹோமிச்சது. யாகம் செய்யற எல்லா ஹோமகுண்டங்களும் இவா சுத்தம் பண்ணினா. பகவத் நாமம் அப்படிங்கிறது புண்ணியாகத்துக்கு சமமாக்கும். பகவத் நாமம் சொல்லிண்டாக்கும் ஹவிச ஹோமாக்னியில சமர்ப்பிச்சு சுத்தி பண்ணினா. பதினெட்டாவது ஸ்லோகம். அத்வர்யுணா ஆத்த ஹவிஷா. அத்வர்யுணா ஆத்த ஹவிஷா யஜமானஹ விஷாம்பதே. அத்வர்யுணாத்த ஹவிஷா யஜமானோ விஷாம்பதே. தியா விசுத்தயா தத்யௌ ததா பிராதுஹு அபூத் ஹரிஹி. தியா விசுத்தயா தத்யௌ ததா பிராதுரபூத் ஹரே. அத்வர்யுணாத்த ஹவிஷா யஜமானோ விஷாம்பதே. தியா விசுத்தயா தத்யௌ ததா பிராதுரபூத் ஹரே. விஷாம்பதே. விஷாம்பதே சொன்னா பூமியோடு அதிபதியா இருக்கிறவரே. இங்க மைத்ரேய மகர்ஷி விதுரர ராஜாவே அப்படின்னே கூப்பிடுறார். சர்வஜானியாக்கும் மைத்ரேயர். தாசிபுத்திரனான விதுரருக்கு ஒருபோதும் ராஜாவாகிறதுக்கான யோகம் கிடைக்கலை அப்படிங்கிறத மகாபாரத கதைகளில போனா நமக்கு தெரிஞ்சுக்கலாம்.
மைத்ரேயர் விதுரரை ஆனா இங்க ராஜாவே அப்படின்னாக்கும் கூப்பிடுறார். ராஜாவாகிறதுக்கான எல்லா யோக்கியதைகளும் விதுரருக்கு இருக்கு. க்ஷத்ரிய வீரனாக்கும் விதுரர். அதனால இப்படி மைத்ரேயர் இங்க பாகவதத்துல விதுரரை விஷாம்பதே ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார். அத்வர்யுனா அத்வர்யு அப்படிங்கிற யஜுர்வேத ஹோமங்களை செய்யற புரோகிதன், ஹோமாக்னியில ஹோமம் செய்யற, யஜுர்வேதத்தால மந்திரங்களை சொல்லி ஹோமாக்னியில ஹோமம் செய்யற யஜுர்வேத புரோகிதனாக்கும் அத்வர்யு. அந்த அத்வர்யு ஆருன்னு நம்ம பார்த்தோம், பிருகுவாக்கும். அந்த பிருகுவால ஆத்த ஹவிஷா கையில எடுத்த ஹவிசோடு கூடிட்டு யஜுர்வேத மந்திரத்தை சொல்லி யாகாக்னியில ஹோமிக்கிற புரோகிதனாக்கும் அத்வர்யு. அத்வர்யு கையில் எடுத்த அந்த ஹவிசோடு கூடிட்டு யஜமானஹா தட்சயாக யஜமானனான தட்சன் விசுத்தையா தூய்மையான தியா புத்தியோடு கூடிட்டு ஆடோடு தலகடைச்ச தட்சனுக்கு இப்போ ரஜோ குணம் இல்லை, தமோ குணம் இல்லை, சத்குணம் மட்டும் இருக்கு. கிளியரான புத்தியோடு கூடிட்டு வக்ர புத்தி இல்லாதக்கி அந்த தட்சன் யதா தத்யவ் எப்படி தியானிச்சாரோ, ஏது ரூபத்துல பகவானை தியானிச்சாரோ, தட்சன் எப்படியாக்குமோ பகவானை தியானிச்சார். அதே மாதிரி ததா அந்த ரூபத்திலேயே ஹரி பகவான் நாராயணன் அப்படிங்கிற ஸ்ரீஹரி பிராதுஹு அபூத் இங்க பிரத்யட்சம் ஆயிட்டு வந்துட்டார். திரிமூர்த்திகள் 3 பேரும் இப்போ அந்த தட்சயாகத்துல வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா பரமசிவனை கூட்டிட்டு வந்துட்டார் யாகசாலைக்கு. இப்போதா மகாவிஷ்ணுவும் வந்துட்டார். தட்சன் நின்று பிரார்த்தனை பண்ணின அதே ரூபத்துல வந்துட்டார். பக்தர்கள் ஏது ரூபத்துல பகவானை தியானிக்கிறாளோ அதே ரூபத்துல பகவான் பிரத்யட்சப்படுவார். ஒரு ரூபம் கொடுத்துண்டு இதாக்கும் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. இது மட்டும்தான் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. சர்வதிலையும் வியாபிச்சு நிற்கிற பகவான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஏது ரூபத்துல மனசுல பக்தர்கள் நினைச்சானாலும் அதே ரூபத்துல பிரத்யட்சப்படுறவராக்கும் பகவான். ஆர் எப்படி தியானிக்கிறாளோ அந்த ரூபத்துல பிரத்யட்சப்பட்டு அனுகிரகத்தை கொடுக்கிறவராக்கும் பகவான். பகவான ஒரு ரூபம் பகவானுக்கு கொடுக்காதக்கி தூணில கூடியும் பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்ன அந்த பிரகலாதனோட பக்தியில மனசு நிறைஞ்ச பகவான் தூணை பிளர்ந்து சொமேதையா ஒரு ரூபத்தை സ്വീകരിച്ചാர். അതാക്കും നരസിംഹ അവതാരം. ചതുർബാഹുവായിട്ട് മനസ്സില് നാരദ മഹർഷി ചൊല്ലിക്കൊടുത്ത രൂപമാക്കും ധ്രുവൻ മനസ്സിലെ നനച്ചിണ്ട് ഭഗവാനെ പ്രാർത്ഥിച്ചത്. അതിനാല് ധ്രുവനുക്ക് മുന്നാലെ ഭഗവാൻ പ്രത്യക്ഷപ്പെട്ടത് ചതുർബാഹുവായിട്ടാക്കും. ഭഗവാനോട് ഓരോ അവതാരങ്ങളും தேவகளுக்கு தகுந்த மாதிரியான பிரகாரத்திலேயாக்கும் இருக்கு. பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறதுக்கு பகவான் ஸ்வயம் സ്വീകരിച്ചதாக்கும் சூகர ரூபம். வராக ரூபத்தில பூமியை ரசாதலத்திலிருந்து உயர்த்தி கொண்டு வந்த பகவான். பகவானோட மோகினி அவதாரம் அமிர்த கலசத்தை அசுரர்கள் கிட்ட இருந்து மீட்டு தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக்கும். அப்படி இருக்கிற பகவானாக்கும் இப்போ தட்சன் ஏது ரூபத்துல நினைச்சாரோ அதே ரூபத்துல அங்க பிரத்யட்சப்பட்டது.